ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானம். தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். கச்சத்தீவு இலங்கைக்கு விட்டுக் கொடுத்ததை தவறு என்று காங்கிரஸ் ஒருபோதும் சொல்லாது, மீட்பதற்கும் ஆதரவு அளிக்கும் என செல்வ பெருந்தகை பேட்டி. தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவை மீட்போம் என திமுக அரசு கூறுவது கபட நாடகம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தங்களை சந்திக்க நேரம் ஒதுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு 2 மாதங்கள் ஆகியும் தமிழக ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு விவரம் வெளியிடப்படாதது ஏன்? மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கச்சத்தீவை மீட்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழக மீனவர்கள் சந்திக்கும் எல்லா பிரச்சினைகளுக்கும் கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வாக அமையும் என்ற அடிப்படையில் அதனை மீட்க மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். பிரதான எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்தனர். தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பின்னர் கச்சத்தீவை மீட்க கோரி கொண்டுவரப்பட்ட தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. கச்சத்தீவு மீட்கப்படும் என கோரி மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல் திமுக அரசு நாடகம் ஆடுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இலங்கைக்கு திமுக அரசு கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டதால் அன்று முதல் இன்று வரை தமிழக மீனவர்களுக்கு சோதனை ஏற்பட்டுள்ளது என்றும் 5 பிரதமர்கள் தலைமையில் மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வகித்தும் கச்சத்தீவை மீட்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் நெருங்குவதையொட்டி மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல் திமுக அரசு நாடகம் ஆடுகிறது என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, கடந்த 4 ஆண்டுகளாக அமைதியாக இருந்துவிட்டு சட்டமன்ற தேர்தல் வருவதால் தான் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார்கள் என குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் திமுகவை சேர்ந்த 39 எம்பிக்களும் சேர்ந்து கச்சத்தீவு விவகாரம் குறித்து அழுத்தம் தரவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவை மீட்போம் என்று கூறி திமுக அரசு நடத்தும் கபட நாடகத்தை தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த 20 ஆண்டுகளில் இலங்கை அரசால் ஆயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் 1000த்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1974ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டுக் கொடுத்ததுதான் இதற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்த போது கச்சத்தீவை மீட்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து 50 ஆண்டுகள் மௌனமாக இருந்து தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்கு உள்ளாக்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவை மீட்போம் என்று கபட நாடகம் ஆடும் முதலமைச்சர் ஸ்டாலினையோ திமுக காங்கிரஸ் கூட்டணியையோ பொதுமக்கள் நம்ப போவதில்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தங்களை சந்தித்து ஆலோசனை நடத்த நேரம் ஒதுக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த மார்ச் மாதம் சென்னையில் நடைபெற்ற நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், துணை முதல்வர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக குறிப்பாணையை முறையாக சமர்ப்பிக்க தங்களை சந்திக்க விரும்புவதாகவும் விரைவில் தங்களின் நல்ல பதிலை எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த கடிதத்தில் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்தது சரிதான் என்றும் காங்கிரஸ் கட்சி அதை தவறு என ஒருபோதும் சொல்லாது என்றும் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். என்றாலும் தமிழக மீனவர்கள் நலனுக்காக கச்சத்தீவை மீட்பதற்கு தாங்கள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்றும் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அது குறித்து தலைமைச் செயலக வளாகத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இலங்கைக்கு அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கச்சத்தீவை தாரை வார்த்தார் என்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை சிலர் பரப்பி வருவதாக கூறினார்.
காங்கிரஸ் கூட்டணியில் அதிமுகவும் இருந்ததால் அப்போதெல்லாம் கச்சத்தீவை மீட்பது குறித்து அந்த கட்சி ஏன் பேசவில்லை என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு 2 மாதங்களாகியும் தமிழக ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு விவரங்கள் வெளியிடப்படாதது ஏன் என மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அன்புமணி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டிற்கான ரயில் பாதை திட்டங்களுக்கு 2025-2026 நிதியாண்டில் 6,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் போதிலும் அதில் 10ல் 1 பங்கு கூட புதிய பாதைகளை அமைக்கும் திட்டங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்றைய நிலையில் 10 புதிய ரயில் பாதை திட்டங்கள், 9 இரட்டை பாதை திட்டங்கள், 3 அகலப்பாதை திட்டங்கள் என மொத்தம் 22 திட்டங்கள் 33,467 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை 7,154 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில் பாதை திட்டங்களுக்கு அதிக ரயில்வே வாரியம் ஒதுக்க வேண்டியது அவசியமாகும் என்றும் தமிழகத்தில் ஒவ்வொரு தொடர்வண்டி திட்டத்திற்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த விவரத்தை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த திமுகவே அதனை மீட்க கோரி தீர்மானம் நிறைவேற்றுவது வேடிக்கையாக இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் தமிழக மீனவர்களை பாதுகாக்கவோ கச்சத்தீவை மீட்கவோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பதவிக்காலம் நிறைவடையும் தருவாயில் சட்டப்பேரவையில் கச்சத்தீவை மீட்க கோரி தீர்மானத்தை நிறைவேற்றுவது ஒட்டுமொத்த மீனவர்களையும் ஏமாற்றும் செயலாகும் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை மறைக்க தமிழக மீனவர்களை பகடைக்காயாக பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு மீதமிருக்கும் ஓராண்டில் தமிழக மீனவர்களை பாதுகாத்திடவும் கச்சத்தீவை மீட்கவும் தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் முதலமைச்சருக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஒரு பிரபல உணவகத்தில் உணவருந்திய 10க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அங்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனைக்கு பிறகு அந்த உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன் இங்கு உணவருந்திய 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதால் அவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையில் கெட்டுப்போன உணவுப் பொருட்களை விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த ஹோட்டலுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். காசி விஸ்வநாத ஆலய கும்பாபிஷேக விழா மற்றும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தென்காசிக்கு வரும் 7 மற்றும் 11ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் தென்காசி நகர பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வரும் 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருவார்கள் என்பதால் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஒரு நாள் மட்டும் உள்ளூர் விடுமுறை வழங்கப்படுவதாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அதேபோல் பங்குனி உத்திர திருவிழாவான வரும் 11ஆம் தேதியும் தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மட்டுமின்றி தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 750க்கும் அதிகமான காளைகள் கொண்டுவரப்பட்டு களமிறக்கப்பட்டன. 300க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டில் ஈடுபட்டனர். வாடி வாசலில் இருந்து காளைகள் கட்டி வீழ்க்கப்பட்ட போது அங்கிருந்த பார்வையாளர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து போட்டியை கண்டுகளித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் இலுப்பூர் அருகே உள்ள இருத்திராப்பட்டி முத்துமாரியம்மன் கோவிலில் திருவிழாவை ஒட்டி இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்தப்படுகிறது. திருச்சியில் சர்வதேச ஆட்டிசம் தினத்தை ஒட்டி அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆட்டிசம் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கும் குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த எல்லா முயற்சிகளையும் செய்வோம் என இதில் பங்கேற்றவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். இதன் தொடர்ச்சியாக ஆட்டிச பாதிப்பு குழந்தைகள் வாழ்க்கையின் அடையாள குறியீடை வலியுறுத்தும் நீல நிற பலூன்களை மாவட்ட ஆட்சியர் பறக்கவிட்டார். இந்த நிகழ்வில் சிறப்பு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள், சிறப்பு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.